புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக ரத்த சோகையினால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இன்றைய நிகழ்ச்சியில பேச போறோம். இது சார்ந்த கேள்விகளையும் கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக சித்தாலயாவிலிருந்து டாக்டர் ஜெயபிரகாஷ் நம்ம கூட இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கம். முதல் சித்தனுக்கு மரியாதை செலுத்தி விட்டு நாம் கலந்துரையாடலை தொடரலாம். ஓம் 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 நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. அரியதோர் நம சிவாயம் ஆதி அந்தமானதும் 6,200 தேவர் அன்புரைத்த மந்திரம். சுரியதோர் எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவவாக்கியம். தோட தோட பாவமாயை தூர தூர ஓடவே. கரியதோர் முகத்தை உற்ற கற்பகத்தை கைதொழ. கலைகள் நூற்கள் ஞானமும் கருத்தில் வந்து உதிக்கவே. பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் சாயீஸ்வராய வித்மகே சத்ய தேவாய தீமகி தன்னோ சர்வ பிரஜோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. டாக்டர், இன்னைக்கு ரத்த சோகையை பற்றி கேட்கலாம் அப்படின்னு. இது ஒரு அடிப்படையான ஒரு பிரச்சனை தான். இருந்தாலும் இது சார்ந்த நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுனால முதல்ல இந்த ரத்த சோகை, இந்த அனிமியா கண்டிஷன் அப்படிங்கிறது, அதை பற்றி பேசலாம் டாக்டர். இந்த இரத்த சோகைங்கிறது இன்றைக்கு உலகத்தில் 1/3 மக்களுக்கு இருக்கிறது. இந்த இரத்த சோகையை பற்றி பேசும்பொழுது 2 அம்சங்களை நாம் முக்கியமாக பார்க்கணும். ஒன்று, இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள். அந்த சிவப்பணுக்கில் அமைந்திருக்கின்ற ஹீமோகுளோபின் என்கின்ற புரதம். ஏன்னா இந்த ஹீமோகுளோபின் தான் நுரையீரலில் இருந்து ஆக்சிஜன் ஆகிய உயிர்காலை எடுத்துக்கொண்டு எல்லா தாதுக்களுக்கும் வழங்குகிறது. அங்கிருந்து கழிவாக அகற்றப்படுகின்ற கார்பன் டை ஆக்சைடு என்கின்ற கரியமில வாயுவை தாங்கி கொண்டு நுரையீரலுக்கு வந்து மூச்சின் வழியாக வெளியே அனுப்பிவிடுகிறது. மேலும் இரத்த தாது உடலினுடைய வெப்பநிலையை, இயற்கையான வெப்பநிலையை பேணுகின்றதாகவும், இன்னும் எல்லா தாதுக்களுக்கும் ஊட்டச்சத்துக்களை வழங்குவதாகவும், மேலும் உள்ளிடை சுரப்பி என்கின்ற ஹார்மோன்ஸை எல்லா தாதுக்களுக்கும் எடுத்து செல்கின்ற பணிகளை செய்வது இரத்த தாது. அதற்கு ஒரு கேடு வரும் பொழுது, அதாவது செவ்வணுக்கள் குறையும் போது, ஹீமோகுளோபின் குறையும் போது அதை அனீமியாவை சித்த மருத்துவத்தில் வெளுப்பு நோய் என்று தான் சொல்லுகிறோம். ஆனால் மக்களுக்கு வெளுப்பு நோய் என்று சொல்வதை விட இரத்த சோகைன்னு சொன்னால் எளிதில் புரிந்து கொள்வார்கள் என்பதற்காக நம்ம அப்படி சொல்கிறோம். சரி, இப்போ இந்த ரத்த சோகை நம்ம இந்த சிகப்பணுக்களையும் ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரத்தத்தில் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹீமோகுளோபின் அளவு அப்படிங்கிறது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி எந்த அளவில் இருக்கலாம்? இல்லை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு, தெரியுதா? எல்லாம் நம்ம சமம் எல்லாம் பேசலாம், அதெல்லாம் சோசியல் ஜஸ்டிஸ்க்காக பேசலாம். ஆனால் இயற்கை பயாலஜிக்கலாக சில குறைபாடுகள் இருக்கு, தெரியுதா? ஆணுக்கு ஹீமோகுளோபினுடைய அளவு 13.5 கிராம்லேருந்து 17.5 கிராம். பெண்களுக்கு அது
12.1 கிராம்ல இருந்து ம் 14.2 கிராம் ம் தெரியுது. அதனால கொஞ்சம் பயாலஜிக்கல் வேரியேஷன் Variation இருக்கத்தான் இருக்கு. செய்யுது. ம் சரி தெரியுதா? ம் அதே மாதிரி செவ்விலங்கள் வந்து ஆண்களுக்கு குறைந்தது 4.6, ம் அதிகபட்சமாக 6.2 இருக்கும். ம் அதுக்கு மேலே போகக்கூடாது. சரி நாம் அடிக்கடி சொல்றது உண்டு, மிகினும் குறையினும் நோய் செய்யுங்க வள்ளுவன் மொழியை மறந்துடக்கூடாது. விஞ்ஞானத்துக்கெல்லாம் ரொம்ப அடிப்படையான, பயாலஜிக்கு அடிப்படையான மொழி அது. மிகினும் குறையினும் நோய் செய்யும். ம் அதே மாதிரி பெண்களுக்கு 4.1 மில்லியன் ம் இருந்து ம் 5.4 மில்லியன். அப்போ வேரியேஷன் இருக்கு. ம் அங்கே 6.2. அது இது மட்டும் இல்லை, டோஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் கூட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேரியேஷன் இருக்கு. அதெல்லாம் கவனிக்கணும். ம் சரி. இப்போ வந்து ஒருத்தருக்கு ரத்த சோகை இருக்கு, அவங்க வந்து அனிமிக்கா இருக்காங்க அப்படின்னா என்னென்ன குறிகுலன்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம்? சிம்டம்ஸ் சொல்லுங்க. இப்போ என்னன்னா, ரொம்ப சோர்வு, ம் களைப்பு, ம் ஒரு வேலையை கொடுத்தா அதை ஒரு ஒருமித்த உணர்வோடு செய்ய முடியாத நிலை, ம் தலை சுற்றல், கிறுகிறுப்பு, தலைவலி, இதெல்லாம் பொதுவான குறிகுணங்கள். ம் செரிமனத்தை பற்றிய சில குறிகுணங்கள் வரும். என்ன? பசியின்மை, ருசியின்மை, ம் வயிறு கொஞ்சம் சாப்பிட்டாலுமே நிறைய சாப்பிட்டது போல இருக்கிறது, ம் வாய்ப்புண், ம் ஸ்டொமடைட்டிஸ், நாக்கு வீங்கி காணப்படுதல், இதெல்லாம் இருக்கும் செரிமானத்தை பற்றி. சரி. இது தவிர வேற குறிகுணங்கள் என்னென்னா, நகை வந்து எளிதில் உடஞ்சி போயிடும். பிரிட்டில்னஸ், ஓ பிரிட்டில்னஸ் ஆஃப் தி நெயில்ஸ். அதே மாதிரி ம் இதய படபடப்பு, ம் இதய ஒழுங்கற்று ஒழுவது போல இருக்கிறது. ஏன்னா இயல்பான அளவில் சிவப்பு அணுக்களும் ஹீமோகுளோபின் இருந்து ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறது வேறு. ம் அது குறைஞ்சிரும்போது இதயம் வந்து கொஞ்சம் வேகமாக வேலை செய்ய வேண்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிக தடவை இதை அனுப்ப வேண்டியது இருக்கு. ம் பலம் குறைந்த ஆட்களாக இருக்கும்போது அதிகமான பேர் தேவைப்படுறாங்க. தெரியுது? கண்டிப்பா. அது மாதிரி பண்ணும்போது இதயம் வந்து படபடப்பு, அதிக துரிதமாக ஓடுது, டேக்கிகார்டியா ம் இருக்கலாம். பெண்களுக்கு வந்து பெரும்பாடு ஏற்படும், கட்டுப்பாடற்ற உதிரப்போக்கு மாதவிலக்கில், அல்லது மாதவிலக்கே வராமல் இருந்துடும். ம் பெண்களுக்கு ஆண்களுக்கு வந்து பாலியல் ஆண்மை குறையும். ம் இதெல்லாம் அனீமியாக்குண்டான குறிகுணங்கள். சரியா. இப்போ வந்து இந்த ரத்த சோகை இருக்கு அப்படின்னா அதுக்கு என்னென்ன காரணங்கள்னால வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அதாவது இதனுடைய உற்பத்தி தளம், ம் இந்த ஆர்பிசி ம் ஹீமோகுளோபினுடைய உற்பத்தி தளம் எதுன்னா, எலும்புக்குள்ளே இருக்கின்ற பஞ்சு போன்ற மஜ்ஜை, ம் இதுதான் உற்பத்தி தளம். அது நீண்ட எலும்புகளில் அமைந்திருக்கிறது. ம் இந்த உற்பத்தி தளம் வந்து ஏற்கனவே பாழ்பட்டிருக்குன்னு வைங்க, ம் அது வந்து மயலோ ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி. அதனுடைய மென்மை தன்மையை இழந்து கரடு முரடு ஆயிடுச்சுனாலே இந்த உற்பத்தி திறன் பாதிக்கப்படும். அது ஒரு அம்சம். இன்னொன்று என்னென்னா, இந்த உற்பத்திக்கு இரும்பு சத்து மிக அவசியம். ம் இரும்பு சத்து கிடைக்கல, அல்லது B12 கிடைக்கல, ஃபோலேட் சரியாக கிடைக்கல, ம் இன்னும் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, காப்பர், சிங்க், இவைகள்லாம் போதுமான அளவில் கிடைக்கலன்னு சொன்னால் ம் அப்பமும் இந்த உற்பத்தி திறன் பாதிக்கப்படும். சரி. இந்த மஜ்ஜை வந்து ம் 3 விதமான அணுக்களை தயாரிக்குது. ம் இதில் சிவப்பு அணுக்கள், இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சிவப்பு அணுக்களுடைய பணி என்னன்னு சொல்லிட்டோம். ம் ம் இது வெண்விலங்கள் இருக்கே, வெள்ளை அணுக்கள், WBC, அது என்ன செய்யுதுன்னா, அவர்கள் தான் வாரியர்ஸ். ம் வெளியில இருந்து தொற்றுக்கள் வரும்போது அவர்களை கவுண்டர் பண்ணக்கூடிய வாரியர்ஸ் யாரு? ம் வெள்ளை அணுக்கள். சரி. இந்த தட்டை அணுக்கள் என்னன்னா, நமக்கு ஏதோ இயல்பான நிலையில் ஒரு காயம் பட்டுச்சு, அல்லது உள்ள
ஏதோ இரத்த கசிவு ஏற்பட்டுனா ம் அதை இயற்கையாக தேவைக்கு ஏற்ப கட்டிப்பட வைக்கிறது இந்த தட்டை அணுக்கள். ம் ம். இந்த 3 அணுக்களை இந்த மஜ்ஜை தான் தயார் பண்ணுது. ஓ இந்த 3 பணிகள்ல இருந்து இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல சித்தாலயாவில இருந்து டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயணன் நம்ம கூட இணைந்திருக்கிறார். நம்ம நிறைய விஷயங்கள் ரத்த சோகையை பத்தி பேச இருக்கு. அதுக்கு முன்னாடி காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. சுந்தர்ராஜ். வணக்கம் சார், உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? சுந்தர்ராஜ் ஆன்மலை. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கா? உங்களுடைய வயது சொல்லிட்டு கேள்வியை கொஞ்சம் பொறுமையா தெளிவா கேளுங்க சார். சரி சார். ம் வயது 70. வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க. எனக்கு வயது 70 ஆகுது. ஆ இந்த முழங்கால் எலும்பு மட்டும் வலிக்குதுங்க. முழங்கால் வலி இருக்கா? முழங்கால் வலி, ம் ஒரு கால குதிக்கால் எலும்பு வலி, இல்ல சரி சரி. ம் ம் இதெல்லாம் இருக்குது. என்ன பண்ணலாம்? உங்க வயது என்னன்னு சொல்றீங்க? 70 வயது. சரி, உங்களுக்கு ஏதோ நீரிழிவு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, மருந்து கடையில் அமுக்குரா சூரணம்னு ஒன்று கிடைக்கும். அமுக்குரா சூரணத்தை இரவில் தூங்க போகும்போது பாலில் அரை தேக்கரண்டியை கலக்கி குடிங்க. விஷமுஷ்டி தைலம்னு கிடைக்கும். அந்த தைலத்தை வாங்கி நோவு இருக்கிற மூட்டின் மேலே நீங்களே இதமாக பூசி ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு பொறுக்கிற சூட்டில் வெந்நி ஒட்டடம் கொடுங்க. அப்படியே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வலி குறைஞ்சிரும். அப்படி வலி குறையலை ஒரு மாதம் இல்லைன்னா நீங்கள் அண்மையில் இருக்கிற சித்த மருத்துவரையோ அல்லது உங்களுடைய விருப்பப்படி ஒரு நவீன மருத்துவரையோ சந்திக்கலாம். நன்றி ஐயா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, போன்ல பேசுங்க, டிவி பார்க்க வேண்டாம். உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், உங்க பேரு? என் பேர் டெபினா. எந்த ஊர்ல இருந்துமா? நான் வந்து கேரளால இருந்து போன் பண்றேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். எனக்கு 20 வயசு ஆகுது. ம் என் கால்ல வந்து புண்ணா வந்திருக்கு மேடம், சொரியாசிஸ் மாதிரி. ம் கால்ல புண்ணா வந்து சலை வேற கட்டிக்கிச்சு மேடம். சரி, அவ்வளவுதான் மேடம். ஓகே, பேசலாம் டாக்டர் கிட்ட தொடர்ந்து. என்னம்மா தலையெல்லாம் பொடுகு இருக்கிற மாதிரி இருக்குதா? ஆமாங்க சார். சரி, இப்போ நீங்கள் எத்தனை ஆண்டுகளா இப்படி இருக்கு? 2 வருஷமா இருக்கு சார். சரி, மருந்து சாப்பிடும்போது போயிடுது, மறுபடி வருதா? இல்லைங்க சார், மருந்து நான் சாப்பிடல சார், இப்பதான் சார் வருது. 2 வருஷமா சும்மா சொரியாசிஸ் மாதிரி தான் சார் இருந்துச்சு. ஆ இப்பதான் சார் வந்திருக்கேன், புண்ணு மாதிரி வந்து சலம் கட்டி இருக்கு சார். சரி, உங்களுக்கு 20 வயது தான் ஆகுது இல்லையா? ஆமாங்க சார். அதனால இதை வந்து சித்த மருத்துவத்தில் குணப்படுத்த முடியும். எப்படின்னா ஒரே மூச்சில் குணப்படுத்த முடியாது. இப்போ முதல் ஒரு மண்டலம் மருந்து சாப்பிடணும், அதில் நல்லா ஆகி கொஞ்ச நாள் அது இப்போ பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். அந்த பீரியடுக்கு ரெமிஷன் பீரியட்னு பேர். மறுபடி வைத்தியம் பண்ணணும். இப்படி 2-3 தடவை செய்தோம்னா இது சரியாக போயிடும். ஆனால் இதில் என்னென்னா, இதற்கு கொஞ்சம் வலுவான மருந்துகளை கொடுக்கணும். அதற்கு நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா தான், ஒரு முறை பார்த்தீங்கன்னா அடுத்த முறை வந்து நீங்கள் வந்து கொரியர் மூலமாக மருந்துகளை வாங்கிக்கிடலாம். ஒரு முறை வரணும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து பேசுறோம். சரியா, ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காகத்தான் மேடம். உங்களுடைய வயது என்னம்மா? வயசு 57. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம் சார். வணக்கம் சார், எனக்கு வயிறு எப்ப பார்த்தாலும் சாப்பிடணும், வயிறு உப்புசமா அப்படியே ஊத்தமா வந்துக்கிறது, மார்புக்கு மேல அப்படியே ஒரு மாதிரியா கவ்வுற மாதிரியே, மார்புக்கு கீழே ஒரு மாதிரியா கவ்விக்கிட்டே இருக்கு. 2 மார்புக்கு கீழே அரிப்பு வேற இருக்கு. சரி, வயிறு வந்து ஏதோ ஒரு மாதிரி புண்ணாவே இருக்க மாதிரி இருக்குதா?
புண்ணாலாம் இல்ல, அப்படி ஊத்தமாவே ஒரு ஊத்தமாவே உப்பிசமாவே ஊதிக்கிறது. உப்புசமா இருக்குன்னு சொல்றாங்க. சரி சரி சரி. எவ்வளவு நாளா இருக்குமா? இப்போ ஒரு 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 6 மாச காலமாவே இருக்கு. உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயா போயிடுதா? ஒரு நாளைக்கு ஒரு டைம் காலையில. சரி. வேற நாளைக்கு ஒரு உங்களுக்கு டைம் காலையில எழுந்திருச்சே போறதா, அதுக்கப்புறம் போறது கிடையாது. உங்களுக்கு காமாலை இன்னும் எதுவும் வந்திருந்ததா? அப்படிலாம் வரலையே. வரலையா? அப்போ நான் சொல்ற மாதிரி ஆனா மார்புக்கு கீழே ஒரு உட்கார்ந்து இருக்கும் போது அப்படியே பந்து மாதிரி கவ்விக்கிறது. கவ்விட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு கிராம்ஸ் வருது. அப்படியே மார்புக்கு கீழே வயித்துல அப்படியே அந்த விழாக்குடையில வந்து அப்படியே கவ்வுற மாதிரி இருக்கு. அந்த வலி வந்து வெறும் வயிற்றுல இருக்குதா அல்லது சாப்பிட்ட பிறகு இருக்குதா? சாப்பிட்ட பின்னாடிதான் அதிகமா இருக்கு. சாப்பிட்ட வலி இல்லாமயே ஒரு மாதிரி அப்படியே கவ்விக்கிட்டு ஊத்தமா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில இருந்து. சரி சரி. இப்போ அங்க வந்து சித்த ஆயுர்வேத மருந்துகள் வச்சிருக்க கடையில குன்மகொடோரி லேகியம் அப்படின்னு வாங்குங்க. குன்மகொடோரி லேகியம் அல்லது குன்மகொடோரி மெழுகு காலையில் ஒரு 2 சுண்டைக்கு அளவு, இரவு 2 சுண்டைக்கு அளவு உணவுக்கு பிறகு விழுங்கி வெந்நி சாப்பிடுங்க. கொஞ்ச நாளில் இது சரியாக வரும். சரியாக வரலன்னா இதை வந்து நம்ம வந்து முறையான மருத்துவ புலனாய்வுக்கு உட்படுத்தணும். ஏன்னா வயிறு வந்து டிஸ்பெப்சியாவை வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு அலோவ் பண்ணக்கூடாது. வயிற்று பொறுமல் இதிலே சரியாயிடும். ஒரு சாதாரண நிலையில் இருந்தால் இதிலே சரியாயிடும். இல்லைன்னா மருத்துவரை பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ மேடம், நாங்க பரமேஸ்வரி என்று பேசுறோம். நாங்க திண்டிவனத்துல இருந்து பேசுறோம் மேடம். எனக்கு வயசு 43 ஆகுது. சரி. எனக்கு அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு 6-7 வருஷமா. அம்மா கவலைப்படாதீங்கம்மா. ஃபைப்ராய்டு கட்டி வேற இருக்கு மேடம். எனக்கு சரியா தூக்கம் வர மாட்டேங்குது. வீட்டுல அடைச்சு வச்ச வீட்டுக்கார டார்ச்சர் பண்ற மாதிரி ரீதியா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போக மாட்டேன். ஒரு முறை கூட்டின்னு போயிட்டு 2வது கூட்டின்னு போறது கிடையாது மேடம். எனக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. சரி, உடல் கழிவுகள் வெளியேறணும்னு சொல்றாங்க. இப்ப நான் இந்த நேரத்துல மோஷன் போறதுக்கான பேதிக்கு சாப்பிடுற மருந்து எல்லாம் எடுத்துக்கலாமா? எனக்கு வயிறு சரியா பசிக்க மாட்டேங்குது. நாங்க ஆர்டிஆர் ஹாஸ்பிட்டல்ல காமிச்சோம் விழுப்புரத்துல. இப்ப மறுபடியும் கூட்டின்னு போறது கிடையாது மேடம். இப்ப நான் என்ன பண்ணலாம் சொல்லுங்க? எனக்கு ஃபைப்ராய்டு கட்டி இருக்கு, பீரியட் இர்ரெகுலர் பீரியட் இருக்கு. 60 நாளைக்கு ஒரு முறை, 45 நாளைக்கு ஒரு முறை, 50 நாளைக்கு ஒரு முறை தான் பீரியட் வருது மேடம். இப்ப நான் என்ன மேடம் பண்றது? சரிம்மா, உங்களுக்கு அல்சர் தொந்தரவு இருக்கு, ஃபைப்ராய்டு இருக்கு. அம்மா அழாதீங்க, எல்லா நோய்க்குமே தீர்வு இருக்கு, கவலைப்படாதீங்கம்மா. முறையான தூக்கம் கிடையாது மேடம், செரிமானம் ஆக மாட்டேங்குது. சரி, ஃபைப்ராய்டு சைஸ் என்னவா இருக்குமா? அது சைஸ், அது ஃபைல் வேற ஒரு இடத்துல இல்ல. உங்களுக்கு ஸ்கேன் எடுத்திருப்பாங்கல்ல? ஆமா சார், ஸ்கேன் எடுத்தாங்க. அந்த ஸ்கேன்ல ஃபைப்ராய்டு என்ன சைஸ்ல இருக்குன்னு போட்டிருப்பாங்களே? ஆமா சார், ஏதோ ஒரு ஃபைல்ல வச்சிருக்கேன் சார். இது எடுத்துதான் சார் பேச முடியாது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இதை கவனிச்சிருப்பீங்க, திரையை கவனிச்சிருப்பீங்க. ஒரு சாதாரண நோய்களுக்கெல்லாம் நாங்கள் நேரடியாக மருந்தை சொல்லிடுறோம். இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டொமக் ட்ரபிள், கேஸ்ட்ரைட்டிஸும் இருக்குது, ஃபைப்ராய்டும் இருக்குது. அதனால உங்களை பரிசோதித்து தான் சொல்ல முடியும். திண்டிவனத்துலேருந்து என்னை பார்க்க நிறைய பேர் வர்றாங்கம்மா. உங்களுக்கு தான் பஸ் வசதி இருக்கு. நீங்கள் வந்து திரைச்சீலையில் சித்தாலயாவுடைய எண் ஓடுது பாருங்கள், அதுக்கு தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க, நாம் இதை ட்ரீட் பண்ணலாம். முதல்ல பயப்பட வேணாமா, அழ வேணாம். எல்லாத்துக்குமே நிரந்தர தீர்வு இருக்குமா. முறையான சிகிச்சை எடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு முறை நேரில் வந்து பாருங்க. பயப்பட வேண்டாம், அழாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. டிவி பார்க்க வேண்டாம், போன்ல பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார், உங்க பேரு? என் பேர் விநாயகம் மேடம். எந்த ஊர்ல இருந்து சார்? நான் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் பாமரத்துல இருந்து பேசுறேன். யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். எனக்கு வயது வந்து ஏஜ் 68 ஆகுது மேடம். எனக்கு வந்து 40 வயசுல இருந்து அஞ்சைனா ப்ராப்ளம் வந்துட்டுது. என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம் சார்?
அஞ்சைனா ஹார்ட் ப்ராப்ளம். ஓ, அஞ்சைனாவா? சரி 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 அஞ்சைனா சரி. அது லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் ஃபங்க்ஷன். சரி. அது 96ல 40 வயசுல 77 இருந்தது. சரி. அப்புறம் 45ல 66%, 47ல 60, சரி. 62ல 58, 68ல 42. சரி. இப்போ ஒரு 10 மந்த்ஸ்ல 31 ஆயிட்டுது. சரி. அந்த மெடிசன்ஸ் அலோபதி மெடிசன்ஸ் கரெக்டா போட்டுட்டு இருக்கிறேன். சரி. டாக்டருடைய அட்வைஸ் படி. இல்லை, இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்க மருந்துலேயே நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்க மருந்து உங்களுக்கு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க? இல்ல 31% அது கம்மி இல்லையா? நார்மலா 55 இருக்கணுங்கிறாங்க இல்லையா? சரி. 55%க்கு மேல இருக்கணும், அதான் நார்மல்ங்கிறாங்க. 55 to 65%. 65% உங்களுக்கு பிளாக் இருக்குங்களா? பிளாக் இல்ல டாக்டர், லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, எஜெக்ஷன், அதாவது சுருங்கி வருகிறது ரத்தம், பம்பிங். சரி. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இப்ப தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளா இருதயத்துக்கு நவீன மருத்துவம் பார்த்துட்டு வர்றீங்க. அந்த மருத்துவத்தை உடனடியாக நிறுத்தக்கூடாது. ஆனால் இதுக்கு ஆதரவு மருத்துவம் எங்களால் தர முடியும். அப்படி தரணும்னா நீங்கள் உங்களுடைய ஸ்கேனு, உங்களுடைய மருத்துவ அறிக்கை, மருந்து சீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா செய்ய முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். குமார் மேடம். எந்த ஊர்லேருந்து சார்? சிதம்பரம் மாவட்டம், கல்லூர் மாவட்டம், மாமங்கலம் மேடம். யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். 40 மேடம். சொல்லுங்க. சார், எனக்கு சைனஸ் ப்ராப்ளம், நீர் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. சரி. தலைக்கு தண்ணி ஊற்றினாலும் சரி, இந்த மாதிரி கிளைமேட்ல கூட எனக்கு அப்படியே தலைவலி வந்துடும் சார். எத்தனை வருஷமா இருக்கு? எனக்கு ஒரு 6 வருஷமா இருக்குது. சரி. அப்பப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? அதான் சார், சித்தாவில் ஒரு 8 மாதம் மருந்து எடுத்தான். சித்தாவில் சாப்பிட்டீங்களா? ஆமாம் சார். அது இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயம் இருந்திருக்கணுமே. அதான் சார், அவங்க 6 மாதம் சாப்பிட சொன்னாங்க, நான் 8 மாதம் சாப்பிட்டேன். ஒரு சுமாராக 1 மாதம் தான் வந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த அளவுக்கு ஒன்றும் எனக்கு இன்னும் சரியாகல சார். அதாவது தொடர்ந்து இருக்குன்னா, ஒருவேளை இந்த மூக்கில் மூச்சு பாதையில் ஏதாவது வளர்ச்சி இருக்கணும் பார்க்கணும். இஎன்டியில் ஒரு முறை காட்டணும். ஓகே சார். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சித்த மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க. ஆமாம். அதனால முன்னேற்றம் இருக்குன்னா நீங்கள் அதையே தொடர்ந்து எடுங்க. அதில் எனக்கு ஒன்றும் முன்னேற்றம் தெரியல சார். அதான் உங்களுக்கு ரொம்ப கடுமையாக இருக்கிற நாட்களில் நீங்கள் கபஜுர குடிநீரை போட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு நல்ல ரிலீஃப் இருக்கும். கடையில் நீர்க்கோவை மாத்திரைன்னு கேளுங்க. அந்த நீர்க்கோவை மாத்திரையை 2 மாத்திரையை எடுத்து நம்ம சந்தன வெள்ளையை பொடிச்சு மெழுகு மாதிரி ஆக்கிறோம்ல, அது மாதிரி ஆக்கி இரவு தூங்க போகும்போது நெற்றியில் பூசிக்கிடுங்க. குளிக்கிறதுக்கு கடையில் சுக்கு தைலம்னு கேளுங்க. வாரத்துக்கு ஒரு முறை சுக்கு தைலம் குளிங்க, பார்க்கலாம். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் தேவி. எந்த ஊர்ல இருந்து? தம்பி, நான் புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து பேசுறோம். சரி, தம்பிக்காக கேக்குறீங்க. அவருடைய வயது? தம்பிக்கு வயசு 28. 28. கேள்வி கேட்கலாம். 2 மாசத்துக்கு முன்னாடி தலையில லேசா சோரியாசிஸ் மாதிரி இருக்கு மேடம். சரி. சின்னதாதான், இப்பதான் ஸ்டார்டிங் லெவல் நினைக்கிறேன். அந்த இடம் லேசா முடி கொட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, அதான் சார்கிட்ட கேட்கலான்னு. ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர் கிட்ட. ஏம்மா, சொல்லுங்க சார். சோரியாசிஸுக்கு ஒரு சாதாரண மருத்துவம் சொல்கிறேன். நீங்கள் திரைச்சீலையில் சித்தாலயாவுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, அங்கே எழுதுனாங்கன்னா அவங்க அனுப்பிச்சி விடுவாங்க. அதாவது பரங்கிப்பட்டை சூர்ணம் கேப்சூல். என்னங்க சார்? பரங்கிப்பட்டை சூரணம் கேப்சூல். சரிங்க சார். காலையில் 2, இரவில் 2 சரிங்க சார். விழுங்கிட்டு
தலையில் வந்து ஆதித்யா ஸ்கின் கேர் ஆயில். ஆதித்யா ஸ்கின் கேர் ஆயிலா? ஆமாம், அதை குளிக்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் தடவி போட்டிருந்து அரை மணி நேரம் கழித்து குளிச்சிடணும். சரிங்க சார், சரிங்க சார். இது ஓரளவுக்கு கேட்கக்கூடிய மருத்துவம் தான். ஆனால் சோரியாசிஸுக்கு ஒரு நிறைவான மருத்துவம் செய்யணும்னா பேஷண்ட்டு நேரடியாக வரணும். ஒரு முறை வந்துட்டு போகும். ஓகே, டிவியில் கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்கம்மா. ஒரே ஒரு முறை வந்து நேரில் வர சொல்லியிருக்காங்க டாக்டர். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? திருவாரூர் மாவட்டம் செல்வப்பள்ளி. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு ஏதாம்மா, இப்ப சித்தால வந்து முழு உடல் பரிசோதனைன்னு சொல்றாங்கல்ல, அது செய்யலாங்களா? முழு முதல் ஃபுல் பாடி செக்அப் வந்து முழு உடல் பரிசோதனைன்னு சொல்லுவாங்க. மாஸ்டர் ஹெல்த் செக்அப் வந்து பண்ணலாமான்னு கேக்குறாரு. ஆமா ஆமா ஆமா, மாஸ்டர் செக்அப் பண்ணலாம். பட் எண் வகை தேர்வுகளுக்கு நேரடியா வரணும் நீங்க. சரிங்க சார். எங்க சார் வரலாம்? நீங்க எங்க இருக்கிறீங்க? திருவாரூர் மாவட்டம். சென்னையில இப்போ சென்னையில வந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுகா. இல்லை, சென்னையில் இப்போ திரையில் வந்து எங்களுடைய கைபேசி எண் இருக்கு. சரிங்க சார். நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். சரிங்க சார். பட் இப்போ திருவாரூர்லேயே அது மாவட்ட தலைமை அலுவலகம் அங்கே தானே இருக்கு. ஆமாம் சார். உங்கள் திருவாரூர்லேயே நிறைய சித்த மருத்துவர்கள் இருக்காங்களே. சரிங்க சார். நீங்கள் இங்கே வர்றதை பற்றி என்னை பார்க்கறத பற்றி மகிழ்ச்சி. ஆனால் எனக்கு தெரிய திருவாரூர்லேயே நல்ல சித்த மருத்துவர்கள் நிறைய இருக்கிறாங்க. திருவாரூர்ல வந்து நம்ம திருவாரூர். சரி, ஓகே ஐயா. உங்களுக்கு அப்படி இது வேணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டலோடைய நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டாக்டர் சொன்ன மாதிரி நீங்கள் நியர்பை ஏதாவது சித்தா ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. வணக்கம் சார். உங்கள் பேர்? ஹலோ. வணக்கம் சொல்லுங்க. 67 வயசு ஆகுதுங்க. சரி. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் 15 வருஷமா இருக்கு. சரி. மூட்டு ரெண்டையும் மாத்தியாச்சு. சரி. ஐபிஎஸ் வேற இருக்கு. என்ன இருக்கு? இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்கு. சரி. இதுக்கு என்ன பண்ணலாங்க? ரெண்டுக்கும் இதுக்கு சித்த வைத்தியத்தில் தீர்வு கிடைக்குமா? இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் நம்ம தமிழர்களுக்கு வரவே கூடாது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் வெந்தய களி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்முடைய தயிர் சாதத்துக்கு நாம் சுண்டை வற்றலை பொறிச்சு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த ரெண்டையும் நாம் இப்போ செய்கிறதில்ல. ஆகவே நமக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் வருது. நம்ம ஸ்பைசஸை நாம் ஒழுங்காக உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா இதிலிருந்து நம்ம மீண்டுடலாம். அதோட பச்சை மிளகாயை நீங்கள் சுத்தமாக விட்டுறணும். நம்ம இம்யூன் சிஸ்டம் ரொம்ப அருமையாக இருக்கிறது மாதிரி நம்முடைய முன்னோர்கள் உணவு பழக்க வழக்கத்தை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நாம் அதை செய்யாமல் கண்ட உணவுகளை வாங்கி மேற்கத்திய நாகரிகத்தில் சாகிறதுனால தான் இந்த மாதிரி நமக்கு பிரச்சனைகள் வருது. அதனால நீங்கள் இப்போ இருந்து என்ன செய்யணும்? வாரத்துக்கு 2 நாள் வீட்டில் வெந்தய கூழ் சாப்பிடணும். மதியம் தயிர் சாதம் சாப்பிடும்போது ஒரு 10 சுண்டை வற்றலை பொறிச்சு வச்சுக்கணும். அல்லது சுண்டை வற்றல் குழம்பு அடிக்கடி சாப்பிடணும். வேற என்ன? ஓகே சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? என்னுடைய பேர் அப்துல் காதர். நான் ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சரி, யாருக்காக கேக்குறீங்க? எனக்கு உங்க ஏஜ் சொல்லிட்டு பேசலாம் டாக்டர் கிட்ட. என்னுடைய ஏஜ் 40 ஆகுது. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். எனக்கு சளி தொந்தரவு அடிக்கடி பிடிச்சிருது. சளி பிடிச்சிக்கிட்டு தொந்தரவு இருந்துட்டே இருக்கு. சரி. நான் டாக்டர்கிட்ட போய் காமிச்சு ஊசி போட்டு மாத்திரை போட்டேன்னா அந்த சமயத்துக்கு நிவாரணம் கிடைக்குது. சரி. அதுக்கப்புறம் திருப்பி சளி தொந்தரவு இருந்துட்டே இருக்கு. பெர்மனண்டான ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கவே இல்லை சளி நிரந்தரமா நிக்கிறதுக்கு. பார்த்ததே கிடையாது. சித்தாவில பார்த்ததே கிடையாது. ஸோ இப்பதான் ஃபர்ஸ்ட் நான் கால் பண்ணி உங்ககிட்ட கேட்கறேன். இந்த சளி தொந்தரவுல இருந்து எனக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வேணும். எந்த ஊர்ல இருக்கிறீங்க? நான் ராமநாதபுரம் மாவட்டம் சார்.
ஓ, ராமநாடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறீங்களா? சரி சரி. ஆமா சார். இப்போ வந்து உங்களுக்கு வந்து தலையில் தண்ணி ஊற்றுனா மண்டை இடி வந்துடுதா? சில நேரங்கள்ல வருது சார், சில நேரங்கள்ல வர மாட்டேங்குது. ஆனா தலை கனத்த மணிக்கே இருக்கு. சரி சரி. இப்போ நீங்கள் வந்து எழுதிக்கோங்க ஐயா, எழுதிக்கோங்கய்யா. தாலி சாதி சூரணம். சொல்லுங்க சார். தாலி சாதி சூரணம் அரை தேக்கரண்டி எடுத்து தேனில் குழப்பி சாப்பிடுங்க. சாதி சாதி சூரணம் இது வந்து எல்லா மெடிக்கல்லையும் கிடைக்குமா சார்? எல்லா சித்த ஆயுர்வேத கடையிலையும் கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் திரையில் இருக்கக்கூடிய எண்ணுக்கு சித்தாலயாவுக்கு கேளுங்க, அவங்க உங்களுக்கு அனுப்பி தருவாங்க. சார் இது எப்படி சார் பண்றது? வெறும் வயிற்றுல குடிக்கணுமா? அது அரை தேக்கரண்டி எடுத்து தேனில் குழப்பி சாப்பிடுங்க. காலையிலையும் இரவும் உணவுக்கு முன்னால் சாப்பிடுங்க. திப்பிலி ரசாயனம் அரை தேக்கரண்டி காலை இரவு உணவுக்கு பிறகு சாப்பிடுங்க. உங்களுக்கு தலை ரொம்ப ஹெவியாக இருக்குது, தலைவலியாக இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி மன உறுத்தலாக இருக்குன்னு சொன்னால் கபஞ்சர குடிநீர் ஒரு டம்ளர் குடிங்க, சூப்பராக ஆயிடுவீங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம் சார், உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? கோயம்புத்தூர் சூலூர்ல இருந்து சுரேஷ் பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்காக. உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். 50 இயர்ஸ். பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாதிரி ஒரு 6 மந்த்ஸா இருக்குங்க சார். அப்படியே மூச்சு விடுறதே சிரமமா இருக்கு. சரி. மோஷன் போயிட்டா ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு, அப்படியே ரொம்ப ஸ்ட்ரென்த் எல்லாம் வீக் ஆயிருக்குங்க சார். சரி சரி. இப்ப ஹோமியோ இதுல காமிச்சிட்டு இருக்கேன் சார். சரி. அது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, ஆனா திடீர்னு அந்த மாதிரி வருதுங்க சார். அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, ஆனால் நிரந்தரமாக இருக்குமான்னு உங்களுக்கு சந்தேகமா இருக்கு? அப்படி இல்லைங்க சார். ஒரு 10 டேஸ்யோட இந்த மாதிரி ஒரு சைக்கிள் மாதிரி வந்துருதுங்க சார். கொஞ்சம் மோஷன் போய் அப்படியே வீக் ஆயிடுது, இல்லைன்னா மூச்சு திணறல் மாதிரி வந்துருதுங்க சார். சரி. மோஷன் எல்லாம் எடுத்து பார்த்தோம் சார், நார்மலா இருக்குங்க. மோஷன் தினசரி போயிடுதா சார்? போயிடுதா? சரி, ரைட். இப்போ நான் சொல்ற மருந்தை எழுதிக்கோங்க. சரிங்க சார். சங்கு பருப்பம். சங்கு பருப்பம். சங்கு சங்கு பருப்பம். சங்கு பருப்பம். ஓகேங்க சார். 10 கிராம். ஓகேங்க சார். சிலாச்சத்து பஸ்பம் 10 கிராம். சரிங்க சார். சரிங்க. குங்கிலிய பருப்பம் 10 கிராம். சரிங்க சார். சரிங்க. மூணையும் ஒன்றா கலந்து வச்சுக்கிடுங்க. சரிங்க சார். சரிங்க. அதில் சரிங்க சார். ஒரு 2 பட்டாணி அளவு எடுத்து 1/4 டம்ளர் பாலில் கலக்கி குடிங்க. சரிங்க சார். சரிங்க சார். சாப்பாட்டுக்கு பிறகு தேட்டான் கொட்டை லேகியம். தேக்கான் கொட்டை. ஆமாம். ஓகேங்க சார். தேட்டான் கொட்டை லேகியம் காலையில் அரை தேக்கரண்டி, இரவில் அரை தேக்கரண்டி சாப்பிடுங்க. சரிங்க சார். திரிபலா சூரணை வாங்கி வச்சுக்கிடுங்க. ஓகேங்க சார். நைட்டில் தூங்க போகும்போது அரை தேக்கரண்டியை வாயில் போட்டு தண்ணி சாப்பிடுங்க. சரிங்க சார். சரிங்க. நாளைக்கே சரியாயிடாது. ஓகேங்க சார். இந்த வயிற்றை பற்றிய பிரச்சனைகளை கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம கையாளணும். சரிங்க சார். இது 1 மாதம் சாப்பிடுங்க, இல்லை என்னை ஒரு முறை நேரடியாக வந்து பார்த்துட்டு போங்க. காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து அமுல்ராஜ் பேசுறேன் மேடம். சரி, யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்கு தான் மேடம். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். மேடம் என்னுடைய பேர் அமுல்ராஜ், வயது வந்து 45. வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதிகமான அல்சர் இருக்கு மேடம். அதிகமான அல்சர் இருக்கு, கேஸ்ட்ரிக் இருக்கு. சரி. இரவு நேரத்தில் தூக்கம் வர மாட்டேங்குது. பார்த்து டீ காபி குடிச்சு அப்படியே வாமிட் வர மாதிரி இருக்கு, நெஞ்செரிச்சலா இருக்கு மேடம். ஐயா கிட்ட பேசணும் மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். சரி மேடம், தேங்க்ஸ் மேடம். உங்களுக்கு வயசு என்ன? ஐயா வணக்கம் ஐயா. உங்களுக்கு வயசு என்ன? வணக்கம் ஐயா. எனக்கு வந்து வயது வந்து 45 ஐயா. 45. நீரிழிவு இருக்கா? நீரிழிவு இல்லை ஐயா. நீரிழிவு இல்லை ஐயா. நீரிழிவு இல்லை? ஆமா ஐயா. நெஞ்சு எரிச்சல் இருக்கு? ஆமா ஐயா. நெஞ்செரிச்சல் சாப்பிட்டா சரியா போயிருதா? ஆமா ஐயா. அப்போ உங்களுக்கு சரியான மருந்து என்ன தெரியுமா? சொல்லுங்க ஐயா. காலையில் 1/4 பிளேட் பழையது. சரிங்க ஐயா. நான் ரொம்ப புளிக்காத தயிர் போட்டு கொஞ்சம் ஒரு 10 வெங்காயத்தை லேசாக வதக்கி அதோட சேர்த்துக்கிட்டு சாப்பிடணும். சரிங்க ஐயா. அதுக்கு அடுத்து எழுதிக்கோங்க. சரிங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. சங்கு பருப்பம். சங்கு பஸ்பம். சங்கு பஸ்பம் கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. சரிங்க ஐயா. ஒரு சிட்டியை எடுத்து 1/4 டம்ளர் பாலில் கலந்து குடிங்க. சரிங்க ஐயா. காலையில இரவும் குடிங்க, சாப்பாட்டுக்கு முன்னால. சரிங்க ஐயா. சாப்பாட்டுக்கு பிறகு தேட்டான்கொட்டை லேகியம். தேட்டான்கொட்டை லேகியம் அரை தேக்கரண்டி காலை இரவு உணவுக்கு பிறகு.
சரிங்க ஐயா. சாப்பிட்டுட்டு வாங்க, ஆ நல்லாயிடும். சரிங்க ஐயா. ஆகலைன்னா சித்தாலயாவுக்கு வந்து என்னைய பாருங்க. ஐயா டீ காபி குடிச்சா நெஞ்செட்டில் இருக்கு, வாமிட் வரா மாதிரி ஐயா. டீ காபி குடிங்க, ஸ்ட்ராங்காக வேண்டாம். டீ காபி குடிக்காம வேணாமா ஐயா? அல்சர் இருக்கு எனக்கு. தாராளமாக குடிக்கலாம். ஒரு நாளைக்கு ரெண்டு காஃபி குடிக்கலாம். ஸ்ட்ராங் காஃபியாக குடிக்காதீங்க, லைட் காஃபியாக குடிங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. மேடம் என் பேர் லட்சுமி மேடம், ராசிபுரத்துல இருந்து பேசுறோம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயது என்ன? என் வயசு 52 ஆகுது மேடம். 52. டாக்டர் கிட்ட உங்க கேள்வியை கேட்கலாமா? சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நான் சுகர் பேஷண்ட் சார். சரி. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி L4 L5 ப்ராப்ளம் வந்தது சார். 2 இயர்ஸ் முன்னாலே என்ன வந்தது? L4 L5 ப்ராப்ளம் சார். ஓ சரி பேக் பெயின் சார். சரிம்மா. அதுக்கு அலோபதியில போய் பார்த்தோம், எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சு அந்த ட்ரீட்மெண்ட். அதனால எண்ணெய் கட்டுன்னு போட்டோம் சார். சரி. அது கொஞ்சம் மாதிரியா இருந்தது. இப்ப பார்த்தா ஒரு 5 நாள் முன்னாடி டெஸ்டுக்கு பின்னாடி அப்படியே வலி எடுத்துருச்சு. சரி. அதுக்கு வாய்வா இருக்கணும், நாங்க டேப்லெட் மெடிக்கல்ல இருந்து வாங்கி போட்டோம் சார். சரி. அது நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் திருப்பி இப்ப வலி வந்துச்சு, ஷோல்டர் பெயின் வந்துச்சு. நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க? நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் சார். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஏன்னா இப்ப நான் மற்றவர்களுக்கெல்லாம் மருந்து சொன்னேன், அந்த மாதிரி உங்களுக்கு சொல்ல முடியாது. உங்களை வந்து நான் எக்ஸாம் பண்ணி பரிசோதித்து பார்த்துட்டு தான் மருந்து சொல்ல முடியும். அதுக்காக ஒரு முறை நீங்கள் வந்து சென்னை வந்துட்டு போங்க. ஓகேம்மா, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் கோகுல் டாக்டர். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? நான் வந்து நான் ஒரு 17 இயர்ஸ். சொல்லுங்க. எனக்கு வந்து இயர் பிளாக் ஆயிருக்கு. என்ன இயர் பிளாக்கா? இயர் பிளாக் ஆயிருக்கு. ஓகே, என்ன வயது சொன்னீங்க? ஏஜ் 70. 70 வயது ஆகுது ஐயா. அவங்களுக்கு வந்து இயர் பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு வந்து காது சரியா கேட்க மாட்டேங்குதா? கேக்குது சார், ஆனா காதெல்லாம் ரொம்ப இதா இருக்கு. வேற இறைச்சல் எதுவும் இருக்குதா? இல்ல டாக்டர். இஎன்டில காட்டினீங்களா நீங்க? இல்ல டாக்டர், டிராப் சுத்திட்டேன். ஆனா நைட்டு தூங்கும்போது சரியா இருக்குது, காலையில் எழுந்திருக்கிறது ரொம்ப டிஸ்டர்பா இருக்குது. நைட்ல நல்லா கேக்குதா? டாக்டர். பட் உங்களை வந்து பர்சனலாக பார்க்கணும். நீங்கள் வந்து இப்போ உங்கள் டாக்டர் சொல்லியிருக்க மருந்துகள் எடுக்கிறதோட வாரம் ஒரு நாள் உளுந்து தைலம் குளிச்சுக்கிட்டு வாங்க, தலைக்கு தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு வாங்க, பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? உங்க பேர் சொல்லுங்கம்மா. இந்திரா மேடம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எங்க பாப்பாக்காக மேடம். அவங்க வயது என்னம்மா? 27. 27. அவங்களுக்கு என்ன தொந்தரவோ டாக்டர் கிட்ட கேட்கலாம். என்ன பண்றீங்க மேடம்? வெள்ளைப்படுதல் இருக்கா? ஆமா. அவங்களுடைய கைகாலெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு. அவங்களுடைய மகளுக்கு 27 வயது சார். வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கு. ஏமா வெள்ளைப்படுதுன்னா அவங்களுக்கு வந்து ரத்த சோகை மாதிரி இருக்கான்னு பாத்தீங்களா? நாக்கு வெளுத்து போய் இருக்குதா? இல்ல இல்ல, வெள்ளைப்போக்கு வந்து மாதம் பூரா இருக்குதா, இல்லாட்டா மாத விலக்கு வர்றதுக்கு முன்னால ஓஹோ, மாதத்துல 20 நாளைக்கு மேல இருக்குது. கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுங்க. ஏம்மா, இந்த வெள்ளைப்போக்குக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. அதை மருத்துவர்கிட்ட போய் நேரடியாக கலந்துரையாடினா தான் அதுக்கு சரியான மருந்துகள் கொடுக்க முடியும். இந்த மாதிரி சொல்ல முடியாது. ஓகே, வெள்ளைப்படுதலுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நேரில் தான் பரிசோதிக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. முடிஞ்சா நீங்க சித்தாலயா வந்து விசிட் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து அருகில் இருக்கக்கூடிய சித்தா மருத்துவமனையில பார்க்க சொல்லியிருக்காங்க டாக்டர். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? பேசலாம் சார், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது, உங்க கேள்வியும் கேட்கலாம். திருநெல்வேலியிலிருந்து பேசுறேங்க. சரி, யாருக்காக?
எனக்காக தான். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. ஏஜ் 32 வயசு. ம். ஒரு 10 வருஷமா ஸ்டோன் கல்லடப்பு வந்து கிட்னிலே இருக்கு. சரி. அது வந்து சார் திரும்ப கல்லு ஃபார்ம் ஆகி வந்துடுது. திரும்ப மறுபடியும் கல்லு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. அது மெடிசின் எடுத்தாலும் திரும்ப அது உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. அதாவது சொல்லுங்க சார். கல்லடைப்பு வந்து பெரும்பாலும் நம்முடைய பழக்க வழக்கங்களால் தான் ஏற்படுது. சரிங்க சார். நீங்கள் உங்களுடைய தேவைக்கேற்ப தண்ணி குடிக்க மாட்டேங்கிறீங்க. சரிங்க சார். வாழைத்தண்டை உணவில் சேர்த்துக்கிட மாட்டேங்கிறீங்க. சரிங்க சார். முள்ளங்கி சேர்க்க மாட்டேங்கிறீங்க. சரிங்க சார். சுரைக்காய் சேர்க்க மாட்டேங்கிறீங்க. சரிங்க சார். இதெல்லாம் சேர்த்தா ஏன் மாறி மாறி வருது? இதெல்லாம் நம்ம உணவுல ஒழுங்கா சேர்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஏன் மாறி மாறி கல்லடைப்பு வருது? அதோட கல்லடைப்பு மாறி மாறி வருதுன்னா நீங்க ஒரு மாமிச உணவு பிரியராகவும் இருப்பீங்க. என்ன சத்தத்தை காணும்? ஓகே, அவருக்கு என்ன மாமிச உணவு பிரியரா இருப்பீங்க. ஏன்னா மாமிச உணவுல அதிகமாக சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ் சத்து இதெல்லாம் இருக்கு. சரிங்க சார். அவை மீண்டும் மீண்டும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திடும். நீங்க மாமிச உணவு எடுக்கிறத குறைச்சிக்கிடுங்க. சரிங்க சார். நான் முன்னால சொன்னேன் பார்த்தீங்களா, காய்கறிகள், ஆமாம் சார், அதெல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கிடுங்க. சரிங்க சார். பிரச்சனை வராது. சரி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. ஓகே, வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. இணைந்திருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். உங்க பேரு? என் பேர் சாந்தி. எந்த ஊர்ல இருந்துமா? அருப்புக்கோட்டையில இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் பேசுறேன். உங்களுடைய வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? வயசு வந்து எனக்கு 48. எனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு 2 வருஷமா டேப்லெட் மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன். ஆஞ்சியோ வேற பண்ணிட்டோம். இப்போ 1.5 வருஷம் ஆச்சு ஆஞ்சியோ பண்ணி. டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா அந்த கை வலி, ஷோல்டர் வலி எல்லாமே இருக்கு இன்னும். ஓகே. வயசு என்ன சொன்னீங்க? வயசு 48 சார். உங்க வெயிட் என்ன? வெயிட் வந்து முதல்ல 78 இருந்தேன், இப்போ வந்து 69 இருக்கேன். 99 இருக்கீங்களா? இல்ல 78 இருந்தாங்க. இப்போ 69. 69. 78. இப்போ 69ல இருக்காங்க. 69ல இருக்கீங்களா? ஆமாங்க சார். சரி, முதல்ல கொஞ்சம் வெயிட்டை குறைக்க பாருங்க. நீங்க தினசரி நடக்கிற பழக்கம் உண்டா? வெயில் நடப்பீங்களா? இல்ல சார், வெளியில வாக்கிங் போறேன் காலையில. காலையில வாக்கிங் போறீங்க. ஆனா காலை வெயிலை விட உங்களுக்கு மாலை வெயில் நடக்கிறது நல்லது. அப்படியா சார்? 4:30 மணிக்கு மேல இறங்கு வெயில்ல நடக்கிறது நல்லது. சரிங்க சார். ஏன்னா உங்களுக்கு இந்த வயசுல இந்த மூட்டு வலிகள்லாம் வருதுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து விட்டமின் டி சத்து குறைவாக இருக்கும். சரிங்க சார். சாப்பாட்டுல கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. சரிங்க சார். நல்ல கீரை வகைகள்லாம் தினசரி ஏதாவது ஒரு கீரை இடம் பெறணும். சரிங்க சார். நல்ல ஆக்டிவா இருங்க. அதெல்லாம் சுறுசுறுப்பா இருக்கேன் சார். உங்க வலி போயிடும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் ஜெயபால். சரி, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? திருவாரூர் மாவட்டம். சரி, யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்காக தான் பாத்துக்கிறேன். எனக்கு 77 வயசு நடக்குது. சரி, உங்க கேள்வியை கேட்கலாம். கேளுங்க டாக்டர் கிட்ட. சரி, சொல்லுங்க ஐயா. ஐயா, நீங்க டிவி பார்க்காதீங்க, கேள்வியை மட்டும் கேளுங்க டாக்டர் கிட்ட. ஆமா, டிவி வால்யூம் குறைச்சிடுங்க ஐயா, சீக்கிரமா உங்க கேள்வியை கேட்கலாம். வந்து இடுப்பு வலி அதிகமா இருக்கு. சரி, இடுப்பு வலி. சரி ஐயா, டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. ஓகே, உங்களுக்கு இடுப்பு வலி இருக்கு, வேற என்ன தொந்தரவு இருக்கு? பேசுங்க. இடுப்பு வலி எனக்கு அதிகமா இருக்கு, அதனால தான் கேட்டேன். 77 வயசு நடக்குது. 77 இடுப்பு வலி இருக்குன்னு சொல்றாரு. சரி, நீர் போறதுல ஏதாவது சிரமம் இருக்குதா? உங்களுக்கு நீர் போறதுல, சிறுநீர் போறதுல எதுவும் சிரமம் இருக்குதா? அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? இல்ல. சரி, உங்களுக்கு நீரிழிவு இருந்ததா? இல்ல. அதான் சுகர் மாத்திரை, பிரஷர் மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். அதனுடைய ஒரு பகுதி தான் இது. இப்போ ஏன்னா நீரிழிவு எத்தனை வருஷமா இருக்கு?
இதுதான் இப்ப பிரஷர் சுகர் வந்து ஒரு 2 வருஷமா இருக்கு. அது சரி, இப்போ வயசு வந்து உங்களுக்கு 70 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆமா. அதனால இது ஒரு சீர்குலைவை ஏற்படுத்துது. நீங்க என்ன செய்யுங்க, கடையில் அமுக்குரா சூரணம்னு வாங்குங்க. அமுக்குரா சூரணம் அரை தேக்கரண்டி எடுத்து இரவில் தூங்க போறதுக்கு முன்னால ஒரு 1/4 டம்ளர் பாலில் கலந்து குடிச்சுக்கிட்டு வாங்க. முதுகுல போடுறதுக்கு சிட்டாமுட்டி தைலத்தை தடவி அரை மணி நேரம் போட்டிருந்து பொறுக்கிற சூட்டில் வெந்நி போட்டு பொறுக்கிற சூட்டில் வெந்நி போட்டு டர்க்கி டவலை முக்கி புழிஞ்சிட்டு ஒத்தடம் கொடுங்க. அதுக்கு பிறகு படுக்க போங்க, நல்லா தூக்கம் வரும். சரி, நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மஞ்சுங்க. எந்த ஊர்ல? பையனுக்கு வேண்டி கேட்கணும். சரிம்மா, அவருடைய வயது சொல்லிட்டு பேசலாம். 17 வயசுங்க, +2 படிக்கிறான். சரி, நாங்க பாம்பேல இருந்து கால் பண்றோம். சரி. எங்க பையனுக்கு சளி பிடிச்சிருக்கு டாக்டர். சளி பிடிச்சிருக்குதா? ஆமா. இருமல் இருக்கு. சரி. அப்புறம் ரன்னிங் நோஸ் இருக்கு டாக்டர். சரி. அப்புறம் பார்த்தா காது வலின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி. சளி இருக்க போய். சரி. அதுதான் மருந்து என்னன்னு கேட்கலான்னு சொல்லிட்டேன் டாக்டர். சரி, வேற பிளட் டெஸ்ட் பண்ணல ஈசனோஃபிலியா எதுவும் இருக்குதா? அதெல்லாம் இல்ல டாக்டர், பாத்துருக்கோம். சரி. வேற மருந்து டாக்டர் கொடுக்கலாம்? வேற இஎன்டில காட்டுனீங்களா? இஎன்டில காமிக்கல டாக்டர். காஃப் வரும்போது அவனுக்கு அந்த மாதிரி இருக்கு. சரி. அவங்க மருத்துவ குறிப்பு மாதிரி கேக்குறாங்க. இல்லம்மா, நீங்க வந்து என்னுடைய கைபேசி எண் அதுல இருக்கு பத்தியில சித்தாலயா நான் எண்ணு. ஆமா டாக்டர். அங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. ஓகே. நாங்க உங்களுக்கு உண்டான மருந்து அனுப்பி வைக்கிறோம். அப்படிங்களா? ரொம்ப தேங்க்யூ டாக்டர். இப்ப எமர்ஜென்சிக்கு என்ன பண்றது? மருத்துவ குறிப்பு மாதிரி கேக்குறாங்க டாக்டர். என்ன? அந்த சளிக்கு வந்து இப்ப என்ன வீட்ல இருந்து என்ன கொடுக்கலாம்னு கேக்குறாங்க. ஏமா அதுதான்மா, நாங்க எல்லாம் எழுதி அனுப்புறோம் உங்களுக்கு. ஓகேம்மா, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? தென்காசி மாவட்டம் மேடம், ராமலட்சுமி. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான். வயசு 49 ஆகுது. கேள்வியை கேட்கலாம் தொடர்ந்து. வலது கை வலி அதிகமா இருக்கு சார். சரி. 6 மாசமாவே இருக்கு, கேட்க மாட்டேங்குது வலி. இல்ல தென்கா சாப்பிடும்போது கேட்க, அப்புறம் கேட்க மாட்டேங்குது. இல்லம்மா, தென்காசில இருந்து பேசுறீங்களா? ஆமா. இப்போ உங்க உடம்பு வெயிட் என்ன? வெயிட் 65 கிலோ இருக்கு. 65 கிலோ இருக்கு. அது வந்து சரி, எப்ப இருந்து கை தோள்பட்டை வலிக்குது? சார் இப்போ 6 மாசமாவே இருக்கு. டேப்லெட் போடும்போது கேட்கும், அப்புறம் வலி வந்துருது. சரி, 6 மாசமா இருக்குன்னா நீங்க டாக்டரை பார்க்காம இருப்பீங்களா? கவர்மெண்ட்ல போய் மாத்திரை வாங்கி சாப்பிடும்போது கேட்குது, அதுக்கப்புறம் வந்துருது சார். சரி, நீங்க சைவ சாப்பாடு சாப்பிடுறீங்களா, மாமிச உணவு சாப்பிடுறீங்களா? மாமிசம் எடுக்கணும், அதிகமா எடுக்க மாட்டேன். சைவ சாப்பாடு தான். இப்ப சைவ சாப்பாடு தான் சாப்பிடுறீங்களா? ஆமா. சரி, அப்போ நான் சொல்ற மருந்து எழுதிக்கோங்க. சரி சார். மகாவல்லாதி இலகம். மகாவல்லாதி இலகம். ஆமா, காலை அரை தேக்கரண்டி, இரவில் அரை தேக்கரண்டி சாப்பிட்டுட்டு வாங்க. சரி சார். தோள்பட்டையில சிட்டாமுட்டி தைலத்தை பூசி வெந்நீர் ஒட்டடம் கொடுங்க. சரி சார். இந்த தென்காசினா மலையப்பசாமி மருத்துவமனை இருக்குல்ல, அங்கேயே இந்த மருந்தெல்லாம் கிடைக்கும். சரி சார், வாங்கிக்கணும். சரி சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் ரத்த சோகை பற்றின ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, ஒரு நல்ல விழிப்புணர்வு கொடுத்தீங்க. நேர்கள் கேட்டு அவங்களுடைய கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. நிறைய மருத்துவ குறிப்புகள் எங்களுக்காக கொடுத்தீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாள். என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.